ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் ஜெகன் ஃப்ரம் செவன்த் சென்ஸ் ட்ரேடிங். நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்திருக்கோம்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ் எல்லாம் ப்ரீ மார்க்கெட்டவே அனலைஸ் பண்ணி, அதாவது மார்க்கெட்டுக்கு முன்னாடியே நம்ம அனலைஸ் பண்ணி எங்கே பை அண்ட் செல்ஸ் போகலாம் அப்படின்றத பற்றி பிளான் பண்ணிட்டு வந்துருக்கோம். நான் எங்கே ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்றத பற்றி பிளான் பண்ணிட்டு வந்துருக்கோம். ஸோ நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடட் கிடையாது. ஓகேங்களா? நான் சொல்கிற மாதிரி பையோ செல்லோ நீங்கள் பிளைண்டாக என்ட்ரு ஆகிறத தவிர்த்துட்டு உங்களுக்குன்னு ஒரு ஓன் கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராட்டஜி இருக்கும்ல, அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பையோ செல்லோ போகிறீங்க அப்படின்னா அதுவே ரொம்ப ரொம்ப பெட்டர். அதுதான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் கை கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸும் வந்து அவைலபிளில் இருக்குது. 2999ல் அவைலபிளில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு ஆகஸ்ட் 27 இது வந்து நான் ஆஃபர் விட போகிறேன். 2999 கிடையாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆஃபர்னா 1000 ஆஃபர். ஓகேங்களா? 1999க்கு ஆஃபர் விட போகிறேன். பை பண்ணுறவங்க பை பண்ணிக்கங்க. ஏன் இந்த ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட லைஃப்பில் இந்த ஆகஸ்ட் 27க்கு தான் நான் என்ட்ரு ஆனேன். ஓகேங்களா? ட்ரேடிங்கில். ஓகேங்களா? ட்ரேடிங் வந்து ஃபஸ்ட்டு தொட்டது ஆகஸ்ட் 27. ஓகேங்களா? ஸோ அதனால் 2999 கிடையாது, 1999. ஓகேங்களா? வித்து டிஸ்கார்ட் சப்போர்ட்டோட அவைலபிளாக இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ஏ யூஎஸ்டியும் யூரோ யூஎஸ்டியும் மட்டும் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ஏ யூஎஸ்டி நான் லாஸ்ட் வீடியோவில் என்ன சொன்னேன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் மார்க்கெட் வந்து பை ஆகும். ஸோ இந்த டிமாண்டில் மார்க்கெட் பை ஆகும். அப்படி இல்லைனா இதில் பை ஆகும். அப்படி இல்லைனா இதில் பை ஆகும்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஆனால் இங்கே வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே வந்து பை ஆகலை. மார்க்கெட் இவ்வளோ தூரம் ஒரு புல் பேக்கை வந்து கொடுத்துட்டு என்ன பண்ணிடுச்சுன்னா, மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம நினச்ச மாதிரி என்ன பண்ணலை, நமக்கு கீழே டிமாண்டுக்கு வந்துட்டு கீழே மார்க்கெட் வந்து டிமாண்டுக்கு வந்துட்டு போகலை. ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா, இங்கே இருக்கக்கூடிய இங்கே ஒரு விக் இருக்கா, இங்கே இருக்கக்கூடிய இம்பேலன்ஸில் மார்க்கெட் வந்துட்டு போயிருக்கு. சரிங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய இம்பேலன்ஸில் மார்க்கெட் வந்துட்டு போயிருக்கு. ஸோ இது வந்து பவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஆக்சுவலாக பவர் கிடையாது. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் 1 ஹவரில் ஒரு சார்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் என்ன பண்ணியிருக்கு, மார்க்கெட் வந்து ஒரு சோச் வந்து கொடுத்துருச்சு. ஒரு பிஒய்ஸ் கொடுத்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு பிஒய்ஸ் கொடுத்து ஒரு சோச் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ 1 ஹவரில் நமக்கு ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா, டவுன் ட்ரெண்டில் இருக்குது மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ அந்த டவுன் ட்ரெண்ட் வந்து இன்னும் வந்து நமக்கு பிரேக் ஆகாம தான் இருக்குது. சரிங்களா? இன்னும் அந்த டவுன் ட்ரெண்ட் வந்து பிரேக் ஆகாம தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஹையை உடைச்சா நமக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டா நமக்கு வந்து சோச். சரிங்களா? இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டா சோச். இப்போது மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த ஹையை உடைக்கிற அளவுக்கு இங்கேருந்து பவர் போயிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஹையை உடைக்கிற அளவுக்கு இங்கே பவர் போகலைன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி இங்கே டிமாண்டில் கண்ட்ரோல் எடுக்காமல் போனால் அங்கே போய் ஹையை பிரேக் பண்ணாது அப்படின்னும் கிடையாது. எப்படி வேணாலும் பிரேக் பண்ணலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம். ஸோ இங்கே பை போகிறதுக்கு எந்த ஒரு டிமாண்டோட பவர் கிடையாது. அது பவர் இல்லாமல் தான் மார்க்கெட் வந்து போயிருக்கு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சப்ளைல செல்லுக்கான பவர் இருக்குது இப்போதைக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், 15 மினிட்ஸில் ரீஃபண்ட் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ 15 மினிட்ஸில் ரீஃபண்ட் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு செல்லு. அப்போது நம்ம 15 மினிட்ஸில் ரீஃபண்ட் பண்ணிட்டு எடுத்துட்டு 5 மினிட்ல நம்ம ட்ரேட் அடித்து 5 மினிட்ல க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிட்டா இது வந்து ஒரு ப்ராஃபிட் ட்ரேடாக நம்ம மாற்ற முடியும். 15 மினிட்ஸில் ரீஃபண்ட் பண்ணிட்டு வந்துருச்சு. அப்போது 15 மினிட்ஸ் இந்த சப்ளை வந்து 15 மினிட்ஸ். இப்போ உள்ளே இருக்கிறது சப்ளை வந்து 15 மினிட்ஸு. இந்த வெளியே இருக்கிற சப்ளை வந்து இப்போ எடுத்துருங்க. இப்போ அந்த 15 மினிட்ஸ் சப்ளை உள்ளே வந்துருச்சு. 5 மினிட்ல நமக்கு வந்து ஒரு சோச் வந்து நடக்கணும். ஸோ 5 மினிட்ல ஆக்சுவல் சோச் இது கூட நம்ம எடுத்துக்கலாம். இது பிஒய்ஸாக எடுத்துக்கலாம். பிஒய்ஸ்க்கு முன்னாடி ஒரு கியூஎம்எல்லாம் நம்ம போட்டுடலாம் இதை. ஸோ இது கியூஎம்எல்லாம் போட்டுடலாம். இது வந்து லோ 5 மினிட்ஸில். சரிங்களா? இது வந்து சோச். இப்போது நமக்கு வந்து எப்படி பில்ட் ஆகணும், இந்த சினாரியோ வந்து நமக்கு எப்படி பில்ட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே இருக்கிற கேண்டில் என்ன பண்ணணும்னா, ஒரு கேண்டில் இல்லை 2 கேண்டில் என்ன பண்ணணும், ஒரு புல் பேக் இப்படி கொடுக்கணும். கொடுத்துட்டு இது சோச் பண்ணிருச்சுன்னு வைங்களேன், இதை வந்து நமக்கு இம்பேலன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இதை செல்லிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது நம்ம 5 மினிட்ல என்டர் ஆக போகிறோம். 5 மினிட்டோட
லோ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? டார்கெட்டா வைக்க போறோம். ஸோ 5 மினிட்டோட லோ டார்கெட்டா வைக்கிறப்போ, நமக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பார்த்தீங்கனாலே ஒரு 1:11 வருது. சரிங்களா? சரி. இப்போ ஒரே ஒரு கொஸ்டினு. இந்த சப்ளைன்றது ஒரு 1 ஹவர் சப்ளை. ஓகேங்களா? 1 ஹவர் சப்ளைல நம்ம என்ன பண்ண போறோம்? 5 மினிட் ரீஃபைன்மென்ட் எடுத்தோம். 5 மினிட் ரீஃபைன்மென்ட் எடுத்துட்டு 15 மினிட் ரீஃபைன்மென்ட் எடுத்துட்டு, அதில கன்ஃபர்மேஷன் 5 மினிட் பார்க்குறோம். 5 மினிட்ல இருக்கிற சப்ளைல நம்ம செல் போறோம். அப்போ ஆக்சுவல் ஜோன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, 1 ஹவர். இப்போ 1 ஹவருக்கு ஷிஃப்ட் பண்றேன். இந்த 1 ஹவர் ஜோனுக்கும், இந்த ப்ராஃபிட் ரேஞ்சுக்கும் எவ்வளோ டிஃபரண்ட் இருக்கு? ஏன்னா, இந்த 1 ஹவர் ஜோனுக்கு உள்ள வந்த மார்க்கெட், இந்த இந்த ப்ராஃபிட் நான் இங்க போட்டிருக்கேன்ல, இந்த ரியாக்ஷன் கூட குடுக்காதா? கண்டிப்பா இந்த ரியாக்ஷன் குடுக்கும். இல்ல மேல போற மார்க்கெட்டா இருந்தாலே, இந்த அளவுக்காவது ரியாக்ஷன் குடுக்கும். ஓகேங்களா? அப்போ நம்ம 5 மினிட்ஸ்க்கு நம்மளோட என்ட்ரிய ஸ்கில்லா நம்ம எடுத்துட்டு வரோம். ரீஃபைன்மென்ட் பண்ணி ஸ்கில்லா நம்மளோட எஸ்எல்ல டைட் பண்றோம். அப்படின்றப்போ, நமக்கு கீழ ஒரு சின்ன மூவ்மெண்ட்டே நமக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் குடுத்துரும். 1:11 அந்த மாரி. ஓகேங்களா? இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க இருக்க இங்க இருக்கக்கூடிய ஒரு ப்ரீவியஸ் லோ இருக்கு பார்த்தீங்களா? ப்ரீவியஸ் லோ. இங்க ப்ரீவியஸ் லோ இருக்கு. அப்போ இங்க பிரேக் பண்ணுது மார்க்கெட்டு. என்ன பண்ணுது? இந்த சோர்ஸ வந்து பிரேக் பண்ணிட்டு, மார்க்கெட் மேல போயிட்டு என்ட்ரி எடுத்துட்டு கீழ வருதுன்னு வச்சுக்கங்க. அப்போ இங்க இருக்கக்கூடிய லோ பாடி குளோஸ் பண்ண உடனே பிரேக் ஈவன் பண்றோம். மார்க்கெட் இங்க போனாலும் சரி, இப்படி வந்தாலும் சரி, எப்படி போனாலும் சரி, இல்ல மேலேயே போயிட்டாலும் சரி, நம்ம பிரேக் ஈவன் ஹிட் ஆகுற மாரி நம்ம பார்த்துக்கணும். அவ்வளதான். சரிங்களா? சரி ஓகே. என்னோட இப்ப என்ட்ரி வந்து இந்த இடத்துல தான் இருக்கு. இங்க நான் செல் வந்து போடப் போறேன். சோர்ஸ் நடந்த பின்னாடி. ஓகேங்களா? இந்த சோர்ஸ் நடந்துச்சுன்னா இன்னும் ஸ்ட்ராங்கு. ஆனா, இந்த சோர்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு கீழ வந்துச்சுன்னு வைங்களேன், அப்புறம் நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். எப்படின்னா, இப்படி கன்ஃபர்மேஷன் குடுத்துருச்சு. இங்க இங்க வரும். நம்ம இங்க வந்த உடனே நம்ம மேல சப்ளை பார்த்து என்டர் ஆகலாம் அப்படின்னுவோம். சோர்ஸ் கிட்ட வந்துட்டு மேல இங்க என்ட்ரி எடுத்துரும். ஓகே. இங்க வரட்டும். இங்க சோர்ஸ் பண்ணட்டும் வெயிட் பண்ணுவோம். இந்த என்ட்ரி எடுத்ததுக்கு ஒரு சப்ளை இருக்கும்ல, அங்க வந்து நம்ம என்ட்ரி போட்டு உட்காந்துருப்போம். என்ன பண்ணும், ரியாக்ஷன்லாம் அப்படி இப்படின்னு ஏதோ ஒண்ணு அப்படியே பண்ணிட்டு, இங்க இருக்கக்கூடிய லிக்விடிட்டி எடுத்துரும். இந்த லிக்விடிட்டிய எடுத்துட்டு மார்க்கெட் மேல வேகமா வரும். அப்பாடி! நமக்கு கன்ஃபர்மேஷன் ட்ரிகர் ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணுவோம். ட்ரிகர் ஆகும், ரியாக்ஷன் குடுக்கும், எஸ்எல் அடிச்சுரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய லிக்விடிட்டிய ஹண்ட் பண்ணனால மார்க்கெட் மேல போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ண போறோம், இந்த சப்ளைல என்டர் ஆக போறோம். இப்ப இந்த சப்ளை ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க. பேசிட்டு இருக்கும்போதே. ஏன்னா இம்பேலன்ஸ் கிடையாது. ஸோ நம்ம பார்க்கலாம் இப்போ. இம்பேலன்ஸ் இல்லாம நமக்கு ஆர்டர் பிளாக் இருக்குன்னா, நம்ம வந்து அந்த ஆர்டர் பிளாக்குக்கு போகவே கூடாது. ஓகேங்களா? அந்த என்ட்ரியே தேவையில்ல நமக்கு. ஸோ இப்ப பார்க்கலாம். ஏன் வந்து இந்த இடத்துல மார்க்கெட் மேல போய் அத எடுத்திருக்குன்னா, இப்போ இங்க இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு மார்க்கெட் ஒர்க் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ இங்க இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு மார்க்கெட் ஒர்க் ஆயிருக்கு. இப்போ இந்த டிமாண்டுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் மேல போகுது. இன்கேஸ் இங்க இருந்த மார்க்கெட் இப்படி திரும்பி கீழ வருதுன்னா, இங்க ரெஸ்பெக்ட் பண்ணி இந்த பைக்கு ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் மேல போயிட்டு கீழ வந்து விழுதுன்னா, அப்போ இங்க இருந்து ஒரு செல் புஷ் அப் புஷ் அப்ன்ற பாருங்க. செல் புஷ் வந்து கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? அந்த செல் புஷ்ல நம்ம என்ன பண்ண போறோம்? செல் அடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்ன பண்றான்னு பார்க்கலாம் நம்ம. அப்படி இல்லன்னா, மார்க்கெட் மேலயும் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? நம்ம கன்ஃபர்மேஷன் இல்லாம போக்கூடாது. ஏன்னா லண்டன் வந்து ஓடிட்டு இருக்கு இப்போ. சரிங்களா? அதனால மேனிபுலேஷன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே. இப்போ யூரோஎஸ்டி வந்து பார்த்துடலாம். ஸோ யூரோஎஸ்டில நான் ஒரு டைரக்ட் என்ட்ரி வந்து போயிருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி டைம் ஃப்ரேம்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்ளை இருக்கு. ஓகேங்களா? டெய்லி டைம் ஃப்ரேம்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்ளை இருக்கு. எல்லா வீடியோல சொல்லிட்டு இருக்கேன். யூரோஎஸ்டில டெய்லி டைம் ஃப்ரேம்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்ளை இருக்கு. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம்லேருந்து 4 ஹவருக்கு வரும். 4 ஹவரினுடைய ரீஃபைன்மெண்ட்ட என்ன பண்ணிருச்சு, மார்க்கெட் எடுத்துருச்சு. அப்போ நம்ம 15 மினிட்ஸ்ல ட்ரேட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், 15 மினிட்ஸ் லோவே வந்து டிபியா செட் பண்ணிட்டேன். சாரி 15 மினிட்ஸோட டிமாண்டே வந்து நான் டிபியா வந்து செட் பண்ணியிருக்கேன். ஏன்னா, மார்க்கெட் நல்லா மேல போய்க்கிட்டு இருக்கு. இப்போ போய் நம்ம செல் அடிக்கிறதுன்றது வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். அதனால நம்ம சீக்கிரமா எக்ஸிட் ஆயிடணும். சரிங்களா? அப்போ இங்க என்ன டிமாண்டே இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 மினிட்ல ஒரு டிமாண்ட் இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா, ஒரு
ரொம்ப ரொம்ப முன்னாடி இருக்கிற டிமாண்ட்லேயே நம்ம க்ளோஸ் பண்ணணுன்ட்டு நான் 5 மினிட்லேயே கொஞ்சம் மேலே வந்தேன். இப்போ 15 மினிட்ஸ் போனேன்னா எனக்கு டிமாண்ட் வந்து இது ஃபுல்லாகவே வரும். ஸோ 5 மினிட்ஸில் பார்க்கும்போது இது முன்னாடி இருந்துச்சு. அதனால் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து இந்த சினாரி எப்படி நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சோச் ஆச்சு. இது சோச் ஆயிட்டு மார்க்கெட் உடனே மேலே போனால் இது ட்ரிகர் ஆகி இதுக்கு ஆக்டிவ் ஆகும். கண்டிப்பாக இது ஆக்டிவ் ஆகும். ஆனால் இப்போது சோச் ஆயிட்டு மேலே மார்க்கெட் இப்படி வந்துட்டு இங்கே கீழே வந்துக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த டிமாண்டை எடுக்கிறான்னு வைங்களேன், இதில் பை ஆகிறதுக்கும் பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா? அப்போது இந்த டிமாண்டை தொட்டுட்டான் அப்படின்னா என்னோட இந்த ட்ரேடு நான் கேன்சல் பண்ணிடுவேன். இதை நான் போட மாட்டேன். இதை பற்றி யோசிக்க மாட்டேன். இதில் கன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் நான் போக மாட்டேன். ஓகேங்களா? ஆனால் இந்த டிமாண்டை எடுக்காமல் மார்க்கெட் மேலே வருதுன்னா இதில் நான் என்ன பண்ண போகிறேன், கன்ஃபர்மேஷன் கிடையாது, நான் டைரக்ட் என்ட்ரி போட்டிருக்கேன். ஆனால் ஆக்சுவலாக கன்ஃபர்மேஷன் இதில் பார்த்து தான் நம்ம போகணும். ஏன்னா லண்டனோட டைமிங்கில் இருக்குது. ஏஷியனோட லிக்விடிட்டி இந்த இடத்துல பெண்டிங்கில் இருக்குது. இது அடிக்கிறதுக்கும் பாசிபிள் இருக்குது. எனக்கு வந்து இந்த இடத்துல லாஸ் ஆனாலும் நான் என்ன பண்ணுவேன், நெக்ஸ்ட் வந்து நான் அடுத்த என்ட்ரி வந்து போடுவேன். ஆனால் எனக்கு இந்த டிமாண்ட் வந்து மிட்டிகேஷன் நடந்தால் நான் இந்த ஆர்டரை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவேன், டெலீட் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? ஏன்னா ஏஷியனோட ஹை மேலே இருக்குது. அப்போ நியூயார்க் என்ன பண்ணும், வேகமாக வந்து இந்த லண்டனோட ஹையும் எடுத்துகிட்டு ஏஷியனோட ஹையும் எடுத்துகிட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அதில் இருக்கிற சப்ளை ஒர்க் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா? அதனால் இப்போ மார்க்கெட் கீழே போய் மிட்டிகேஷன் நடந்துருச்சு அப்படின்னா நான் வந்து செல் போக மாட்டேன். ஓகேங்களா? ஸோ அப்படி வந்து நம்ம செல் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசன்ட் 4 ஹவர்னுடைய ரீசன்ட் டிமாண்ட் இங்கே இருக்குது. இது வரைக்கும் கூட நம்ம ஹோல்டு பண்ணலாம். ஆனால் நான் இப்போ ஏன் ஹோல்டு பண்ணலைன்னா, இப்போ இது வரைக்கும் சொன்ன ரீசனை நினச்சி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன ரீசன் அதனால தான் நான் வந்து இது வரைக்கும் ஹோல்டு பண்ணலை. ஓகேங்களா? அப்படி பை பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா நம்ம வந்து யூரோ யூஎஸ்டியில் பை வந்து போகலாம். இந்த ஹை வரைக்கும் பை போகலாம். ஏன்னா ட்ரெண்டு வந்து 4 ஹவரில் பையில் தான் இருக்குது. 4 ஹவரில் பையில் தான் இருக்குது. டெய்லி டைம் ஃப்ரேமில் இன்னும் பை ஆகலை. ஆனால் எக்ஸ்ட்ரீம் ஜோனில் நின்றுட்டுருக்கு டெய்லி டைம் ஃப்ரேமில். ஓகேங்களா? யூரோ யூஎஸ்டி எல்லா வீடியோவும் போய் பாருங்கள். லாஸ்ட்டு 2 வீடியோ இருக்கும். அதில் நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளை ஒர்க் அவுட் ஆகிடுச்சு இப்போது. ஓகேங்களா? நான் சொன்ன சப்ளை வந்து இந்த சப்ளை செல் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குன்னு, இந்த சப்ளை வந்து இப்போ ஒர்க் அவுட் ஆகிட்டு தான் இருக்குது. அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி கீழே வந்துக்கிட்டு தான் இருக்குது. சரிங்களா? சரி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 5 o'clock வந்துடும் இந்த வீடியோ. ஸோ இது என்ட்ரிக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வராது. ஸோ ஒரு 4 o'clock வரும் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஸோ கற்றுக்குங்க ட்ரேட் பண்ணுறது எப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா, பை பை, see you.